ரொம்ப ஆர்வமா இருக்கோங்க. மாத்தி மாத்தி இவங்கனா இவங்க அவங்கனா இவங்கன்னு மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கு. அது விஜய் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா எங்களுக்கு இருக்கு. அவர் வந்தா கண்டிப்பா எல்லாமே நல்லா பண்ணுவாரு. இப்ப அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவர் வந்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா வருவாரு. அவர் வரதை தான் நாங்களும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவர் வந்தா நல்லாதான் இருக்கும். ஏன்னா இப்ப மத்தவங்க இருக்காங்க, வேற யாரும் எதுவும் பெருசா பண்ற மாதிரி தெரியல. மாத்தி மாத்தி இவங்க 2 பேரை தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால புதுசா ஒரு மாற்றம் வேணும். அவங்க வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அது புதுசா ஒருத்தர் வர்றது ஒரு நல்லா தான் இருக்குதுங்க. ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பண்ணுவாருங்கிறது ஒருத்தர் பார்க்கணும். நான் ஆர்வமாட்ட இருக்குது இல்லைன்னா அதிமுக, திமுக இந்த மாதிரியெல்லாம் வந்து கட்சிகள் பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்குதுங்க. நாம் தமிழர் கட்சி எல்லாமே இருக்குங்க. விஜய் வந்து கட்சிக்கு வந்தது இப்போ வந்தது நல்லதாக தான் இருக்குங்க. ஆனாலும் கோரிக்கை நிறையா சொன்னாருன்னா இந்த மாதிரியெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து இளைஞருக்கெல்லாம் நல்லா எடுத்துக்காட்டாக இருக்கும். மக்களுக்கும் நல்லா இதாக இருக்குங்க. விஜய் சாருக்கு வந்து நல்லா ஓட்டு கிடைக்கும். அவர் வந்தார்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. இப்போ விஜய் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி தொடங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் பக்கமாக ஆக போகுது. நான் இப்போ 2வது மாநாட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு மாநாட்டிலே நிறைய க்ரௌடு வந்திருக்கு. இப்போ அதை பேஸ் பண்ணி அவங்க இப்போ 2வது மாநாட்டில் நடக்க வேண்டிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நடத்திட்டுருக்காங்க. தண்ணி வசதி பண்ணுறதுலேருந்து இருக்க வசதி பண்ணுறதுலேருந்து எல்லாமே. மற்ற கட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரௌடு கூடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இவங்க பார்த்திங்கன்னா யாரும் சொல்லாமையே அவ்வளோ க்ரௌடு வருது. அப்படி பார்க்கும்போது விஜய்க்கு நிறைய சப்போர்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா ஆக்டரில் ஒரு உச்ச நடிகர் அவர். இப்போ வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு வராரு, அரசியலுக்கு வராரு. அதில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லது செய்வாருன்னு தான் தோணுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசியல்லையும் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விஜயால் கொஞ்சம் இது பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். நான் வந்து எப்போவுமே வந்து ஜஸ்ட்டு எம்ஜிஆர் ஆகட்டும் எல்லாருமே வந்து சினிமாலேருந்து இங்கே வந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த யூத் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு நிறையாவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த யூத்தோட சப்போர்ட்டு எப்போவுமே அவருக்கு தான் இருக்கும். எப்போவுமே நாங்கள் வந்து அவருக்கு தான் ஓட் பண்ணுவோம். எல்லா யூத்தும் வந்து அவருக்கு தான் நாங்கள் ஓட் பண்ணுவோம். அது வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணும். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நம்ம வந்து அதை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு எப்போவுமே அவர் தான் வந்து வின் பண்ணுவார் நெக்ஸ்ட் இதில். தேங்க்யூ. அஞ்சனா எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் நடிகராக தான் இருந்தார். இப்போ அவர் வந்து புரட்சி தலைவருங்கிற பட்டத்தை வாங்கி நிறையா சேவைகள் செய்யல. ஜெயலலிதாவும் அரசியலிருந்து தான் வந்தாங்க, அதாவது சினிமாவிலேருந்து தான் வந்தாங்க. இப்போ அவங்களும் அம்மா அப்படிங்கிற பட்டத்தை வாங்கி நிறையா பேருக்கு நிறையா செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இவரும் வந்திருக்காரு. ஏன்னா இப்போ கடந்த ஒரு 50 வருஷங்களாக வந்து 2 திராவிட கட்சிகள் ஆண்டுகிட்டு இருந்தது. இப்போ அதுக்காக 3வது மிகப்பெரிய சக்தியாக விஜய் வந்திருக்கிறது நல்லாயிருக்கு. ஏன்னா அரசியல் காலங்கிறது ஒருத்தருக்கு 2 பேருக்குள்ளே இருக்கிறதா இருக்கக்கூடாது. பலமுனை போட்டியாக இருந்தால் தான் வந்து அது ஒரு ஆரோக்கியமான எதிர்காலமாக இருக்கும். அதனால் ஆட்சி மாற்றம் வரும்னு நம்புவோம். எல்லாம் நல்லதே நடக்கும். ஜெய் பாலாஜி. விஜயோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்து நல்லது செய்கிறாங்க. காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நல்லது செய்கிறாங்க. ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க. எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கேளுங்க பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பிடிக்கும். இந்த தடவை விஜயண்ணா தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தர்ஷினி. அரசியல் வந்து மக்களோட எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லி வந்திருக்காரு. ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குன்னு நானும் நினைக்கிறேன். எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க? இந்த மாதிரினா நல்லா இருக்கணும். அரசியல் வந்து அவரோட அரசியல் நல்லா இருக்கும். கொள்கை தலைவர்கள் நல்லா இருக்காங்க. ஒரு நம்பிக்கையுள்ள கொள்கை தலைவர்களாக எடுத்துருக்காங்க. சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அறிவானந்தன். என் பேர் ஆஸ்ராங்க. நான் ஊட்டியிலேருந்து பேசுகிறேன். நான் ஆட்டோ ஓட்டுநராக ஓட்டிகிட்ருக்கேன். விஜயண்ணா வர்றது நாங்கள் பெருமையாக தான் நினைக்கிறோம். இத்தனை வருஷமாக 2 ஆட்சி மட்டுமே ஆண்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மாற்றுக் கட்சி வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம், விரும்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பல கோடி ரூபாய் வந்துட்டு விட்டுட்டு தான் வராரு. கெரியரை விட்டுட்டு தான் வராரு. எங்களுக்காக வராரும்போது நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுப்போம். நான் வேலை ஸ்கூல் தான் செஞ்சுட்டுருக்குறோம். ஆனால் என்ன அப்படி வர்றதை பற்றி எங்களுக்கு இது இல்லை. வரணும்னு தான் ஆசை. ஆனால் சினிமா நடிகை விட்டுட்டு வர்றது தான் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஆனால் வரணும், கட்சிக்கு வரணும். ஒரு கட்சி நாட்டு ஆள்றதுக்கு அவர் வேணும். ஒரு நல்ல மனுஷனாக வேணும்னா அவர் தான் வேணும். கேப்டனை தான் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதனால அவர் வேணும் எங்களுக்கு. அவர் வரணும்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். நல்லது செய்வாருன்னு நம்புகிறோம்.
ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறோம். அவர் வேணும், வரணும், கண்டிப்பாக வரணும். இந்த ரெண்டு ஆட்சி மாற்றி மாற்றி வந்து அரசியலில் ரொம்ப இதாக தான் இருக்குது. இவரை விட்டா அவர், அவரை விட்டா இவர். இன்னைக்கு ஒரு மாற்றம்னா எங்கள் அண்ணன் வரணும். அவர் வந்தால் தான் எங்களுக்கு நல்லது நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்ப்பா. நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன். வருவாரா? வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்களுக்கு நல்ல பேர் வாங்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றீங்க? அவர் செய்யற ஒரு விஷயத்த நாங்க மீடியால பாத்துட்டு தானே இருக்கோம். அவர் அது வந்துட்டு இப்ப ஒரு இது கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்திருந்தாரு பாத்தீங்களா, அதுலயே வந்துட்டு அவர் பேசின அந்த வைபே எங்களுக்கு தெரிஞ்சது. அவரை சந்தித்த மக்கள் கூட்டத்தை வச்சு நாங்க சொல்றோம். மக்கள்கிட்ட எல்லாம் இப்ப திராவிட கட்சி ஆகுமா? அந்த அளவுக்கு தெரியல, ஆனா இருந்தாலும் அந்த கட்சியில அவர் வந்தப்ப வந்துட்டு பாசிட்டிவா தான் இருந்தது. கூட்டம் போடுற மக்கள் கூட்டத்தை பார்த்து சொல்றீங்களா? அதை வச்சு நான் சொல்றேன், என்னோட ஒப்பீனியன் வச்சு சொல்றேன். கூட்டம் எல்லாம் ஓட்டாயிருமானு அதை பத்தி தெரியல, எந்த ஐடியா இல்லை. பேரு? என் பேரு வந்துட்டு சுகன்யா. அது 2026 வந்தாதான் தெரியும். இப்ப சொல்லுங்க, அரசியலுக்கு வந்திருக்காரு பாப்பா, அவரு காசு கொடுத்து நிக்க முடியுமான்னு கேட்டேன். ஆமா, வந்தாருன்னா தெரியும் அவரை பத்தி என்னன்னு. வர்றதுக்கு முன்னாடி ஓட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு. எப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க? ஏன்னா இளைஞர்கள் சப்போர்ட் அதிகமா இருக்குல்ல அவருக்கு. இளைஞர்கள் எல்லாம் ஓட்டு, எல்லா இளைஞர்களும் ஓட்டு இருக்குதான்னு கேட்டேன். இருக்கு, அதிகமா மேக்சிமம் இப்ப வயசானவங்க கூட அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருக்கு. உங்க பேரு? பேரு சசிகலா. முடியும். ஏன்னா 2000ல இருந்து வரேன்னு இருக்காங்க. மக்கள் சப்போர்ட் நிறைய இருக்கு, அதனால கண்டிப்பா முதலமைச்சர் ஆவாருன்னு. இளைஞர் சப்போர்ட் நிறைய இருக்குல்லண்ணே. திராவிட கட்சியை மீட்டுட்டு வாய்ப்பு அப்படிலாம் இல்லைண்ணே, மக்கள் சப்போர்ட் இருக்கறனால கண்டிப்பா இளைஞர்கள் கையில தானே எல்லாமே இருக்கு. இளைஞர்கள் எல்லாருமே விஜய் சப்போர்ட் பண்றாங்க, அதனால மேக்சிமம் தமிழ்நாட்டுல வாய்ப்பு இருக்குண்ணே. உங்க பேரு? வாகேஸ்வரன். எடுபடுங்க, வாய்ப்பு இருக்குதுங்க. இவங்க 2 பேரும் பண்றதே பிடிக்கல மக்களுக்கு, அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இளைஞர்கள் அதிகம் வராங்க, ரசிகர்கள் இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஆமா, ஒரு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மாநாடு நடத்துறாரு, மாநாடு பத்தி எப்படி கூட்டம் வருமா? கூட்டம் வருங்க. உங்க பேரு? முரளிதரன்.